ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது 12th பப்ளிக் எக்ஸாம் தமிழ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இவர் வந்து எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கார் அப்படின்னா 82 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் வந்து 82 மார்க் 90க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த 8 மார்க் எதில் விட்டார், அதே மாதிரி 82 மார்க் வரைக்கும் வந்திருக்காரு. எப்படி வந்து ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காரு, இது மூலயமா நாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பேப்பர்லேருந்து எதெல்லாம் நம்ம பண்ணணும், எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஆன்சர் கீ வந்து அதாவது பப்ளிக் எக்ஸாமுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? அதனால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ டெமோ வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். அதாவது மார்ச் 2025 நடந்து முடிஞ்ச எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆன்சர் கீயை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா தமிழில் வந்து இப்போ 4 மார்க் கொஸ்டினுக்கு எல்லாத்துக்குமே 3.5 மார்க் தான் போடுறாங்க, இல்லை 3 மார்க் தான் போடுறாங்க. ஏன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். அப்போ கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆன்சர் கீழே இருக்கக்கூடிய மார்க் இருந்துச்சு அப்படி அந்த ஆன்சர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த ஆன்சர் கீயை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஐடியா நமக்கு தெரியும். அதனால் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சூப்பராக என்ன பண்ண போனால் இந்த பேப்பரை பார்த்துடலாம். எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கொஸ்டின் வைஸ் டோட்டலும் பேஜ் வைஸ் டோட்டலும் ஈக்குவலாக இருக்கணும். சரியா? அதுதான் அவங்களோட வேலை. அதெல்லாம் வந்து அவங்க கரெக்டாக பார்த்து போட்டுருவாங்க. நம்மளோட பேப்பரை 3 பேர் வேல்யூவேட் பண்ணுவாங்க. ஏஇ, எஸ்ஓ, சிஇ. சரியா? 3 பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம பேப்பரை வேல்யூவேட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா? அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். நமக்கு ஃபஸ்ட்டு பகுதி 1 இருக்குது பார்த்தீங்களா, 14 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. இந்த 14 1 மார்க் கொஸ்டின்ஸுக்கும் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதாவது கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர், இது 3மே என்ன பண்ணணும், கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மார்க் வந்து கொடுப்பாங்க. சரியா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷனையும் ஆன்சர் வந்து ஏ ஆன்சரையும் எழுதி வச்சா நமக்கு வந்து எப்படியாவது ரெண்டில் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தால் நமக்கு மார்க் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதே மாதிரி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற மார்ஜினில் அவங்க கொஸ்டின் நம்பர் எழுதிட்டாங்க. இன்னொரு மார்ஜின் மாதிரி நீங்கள் போட்டு என்ன பண்ணலாம், ஆப்ஷனுக்கு ஒரு மார்ஜின், அதுக்கப்புறம் ஆன்சர் நீங்கள் எழுதுங்க. சரியா? இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 1 வேர்ட்ஸில் ஃபுல் மார்க் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் உண்மையிலே சூப்பராக இருக்குது. சரியா? இருந்தாலும் அதாவது ஹேண்ட் ரைட்டிங்காக தான் இவங்க ஃபுல் மார்க் போட்டிருக்காங்களா சார் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நிறையா பசங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து பரவாயில்லாமல் தான் இருக்கும். சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் தமிழுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியமாக, இல்லை வந்து ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தாலும் எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ இவங்க வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் எழுதியிருக்காங்க. ஆனால் எப்படி பாயிண்ட் போட்டு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் இடையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ கேப் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து சரியாக இல்லை அப்படின்னாலும் இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்க்கை கொடுத்துருவாங்க. அதாவது ஒவ்வொரு வேர்டுக்கு இடையிலையும் கொஞ்சம் ஒரு கேப் என்ன பண்ணுங்கன்னா விடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினையும் பாயிண்ட் போட்டு நீங்கள் எழுதுங்க. அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஸ்டார் வந்து போட்டிருக்காங்கல்ல, எப்படி ஒரே நேர்கோட்டில் இருக்குது பாருங்கள், ஒரே மாதிரி. அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்க இடமும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நேராக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாமா சார் எக்ஸாமில் நாங்கள் வந்து பார்க்கணும், இதை தான் பார்க்கணும் சரியா? நம்ம எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறோமோ அந்த கஷ்டம் வந்து நமக்கு வந்து மார்க்கில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ப்ரெசன்டேஷன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? அதே மாதிரி டைம் கண்டிப்பாக இருக்கும். டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் முடிஞ்சோன்னா 2 லைன் வந்து போடலாம். டைம் இல்லைன்னா விட்டுருங்க. சரியா? டைம் இருந்துச்சுன்னா இதை லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம், போடலாம். அதே மாதிரி இவங்க வந்து இப்போ 18வது கொஸ்டின் வந்து பாயிண்ட் போட்டு எழுதலை. ஆனால் இடையில பாருங்களேன், இப்போ இறைமகனார் அடைந்த துன்பத்தை கண்டு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சிறுவி போட்டு என்னது, இவ்வுலகம் 2ஆக பிளந்து வெடிக்கவில்லை, அதில் ஒரு என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனரி குறி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆச்சரியக்குறி போட்டு இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது பாயிண்ட் போட்டு எழுத முடியாத கொஸ்டினுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதலாம். சரியா? அடுத்தடுத்த பாயிண்ட் வரும்போது பேராகிராஃப்குள்ளேயே அடுத்தடுத்த பாயிண்ட் வரும்போது எவ்வளோ கேப் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அதுவும் நீட் அண்ட் கிளியராக இருக்கனால 2 மார்க் ஃபுல் மார்க் வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 16 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எழுதியிருக்காங்களா. அடுத்து 4 மார்க் கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த அடுத்த செட் ஆஃப் 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது பாருங்கள். அதுக்கெல்லாம் எப்படி பாருங்கள், அதாவது
நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு சில மாறுதல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பப்ளிக் எக்ஸாமுக்கு சில மாறுதல் வந்து பண்ணியிருக்காங்க ஆன்சர் ஷீட்ல. அந்த வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டோம். அதிலேயே குடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு வினாக்களுக்கும் இடையில் என்ன பண்ணுங்க, இடைவெளி அதாவது ஒரு கோடு விட்டு எழுதுங்கன்னு சொல்லி அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன்ல குடுத்துருக்காங்க. இங்க பாருங்க 23வது கொஸ்டின் எழுதிட்டு, இடையில பாருங்க ஒரு லைன் விட்டுட்டாங்களா, அதுக்கப்புறம் 26 அதுக்கப்புறம் தான் 27 இதை நீங்கள் என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ பேப்பர் போனாலும் யாரும் உங்களை திட்ட போகிறது கிடையாது பப்ளிக் எக்ஸாமில். அதை புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பகுபத உறுப்பிலக்கணம் வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த அறுத்து அப்படிங்கிற வார்த்தையை பிரித்து எழுதியாச்சு. பிரித்து எழுதிட்டு அருணா பகுதி, இத்துனா சந்தி, சரியா, இத்துனா இடைக்கால இடைநிலை, சரியா, அதுக்கப்புறம் ஊனா வினையச்ச விகுதி, ஊல முடிஞ்ச வினையச்ச விகுதி, சரியா, எப்படி சூப்பராக ஸ்ப்ளிட் பண்ணி அதே ஆர்டரில் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிஃபார்மாக அந்த லைன் இடையில பக்கத்தில் ஒரு லைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். இதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த கொஸ்டின்லாம் சூப்பராக என்ன பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க. இந்த மெத்தடை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டால் கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி முன் அப்படிங்கிறத வச்சு 2 லைன் எழுத சொல்லியிருக்காங்கல்ல, அவன் முன் வந்து கூறினான், அவன் முன் வந்து கூறினான் அப்படிங்கிறத பிரித்து என்ன பண்ணிங்க எழுதி காட்டியிருக்காங்க. இது சூப்பராக என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து அடிச்சிருந்தாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சிரமப்படுகின்றது இது தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை வந்து டீச்சர் வந்து நம்மளை தவறாக எடுத்துக்குவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் அதை தவறாக எழுதிட்டேன். அதனால் என்ன பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு லைன் மட்டும்தான், ஒரே ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அது அப்படியே தெரியாமல் அந்த வேர்டே தெரியாமல் இருக்கணும். ஏன்னா தெரிஞ்சிருச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸோட அதாவது மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, தவறாக எழுதிட்டோம், தவறாக எழுதுனது ஸ்டாஃபுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் மார்க் வச்சுவாங்க. கிடையாது, நீங்கள் ஃபுல்லாக இன்னும் போட்டு அதை கிறுக்கி வச்சா தான் அது வந்து ஒரு மாதிரியாக தோணுமே தவிர, இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும் பேப்பரு, சரியா. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ராமன் ஆற்றிய கடமைகள்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பாயிண்ட் போட்டு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதாவது எந்த மாதிரி இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி லைன் விட்டு எழுதியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ஃபாலோ பண்ணலாம். இதுவும் ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும், சரியா. கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அணி இணையம் பாருங்கள், அணி சுட்டல், அணி விளக்கம், சரியா. அதாவது அந்த லைனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக போட்டு காட்டியிருக்காங்க பாருங்கள். சான்று ப்ளஸ் விளக்கம், அதெல்லாம் நீங்கள் தெளிவாக நீங்கள் என்ன பண்ணணும் பார்க்கணும். அதே மாதிரி பாடான் திணை வந்து கேட்டிருக்காங்க. அது பாடான் திணைனா என்ன, அதுக்குரிய சான்று, அதுக்கப்புறம் திணை பொருத்தம், சரியா. இதெல்லாம் தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பிக் கொஸ்டின் வந்து எந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஏன்னா பிக் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானது. குறிப்பு சட்டங்கள் போட்டிருக்காங்க. நான் இந்த இடத்துல தான் சொல்லுவேன் எப்பயுமே, முன்னுரை அப்படின்னா நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து மேக் பண்ணணும். முன்னுரை ஓகே, முன்னுரை போட்டாச்சு. அப்போ கவிதைக்கு பொய் அழகு, கட்டுரைக்கு முன்னுரை அழகு, இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி காட்டலாம். இதெல்லாம் வந்து பசங்களுக்கு வந்து நல்ல விஷயமாக என்ன பண்ணால் போய் சேரும். அதே மாதிரி திருத்துற டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஹா இந்த மெத்தடை நம்ம கூட ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஆனால் இவங்க முன்னுரையில் இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தா பாயிண்ட் போட்டால் எழுதக்கூடாது. இது வந்து தவறு, சரியா. முன்னுரையில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு எழுதக்கூடாது. முன்னுரையில் எப்பயுமே அது வந்து ஒரு பேராகிராஃபாக தான் இருக்கணும், சரியா. அதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நான் நினைக்கிறேன், சரியா. இவங்க எழுதியிருக்கிற அந்த பாசிட்டிவான விஷயத்தை எடுத்துக்கங்க, நெகட்டிவான விஷயத்தை விட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் நம்ம சேனல் வந்து அடைய வேண்டிய இலக்கை நம்ம இன்னும் அடையவே இல்லை. அதனால் அதுக்கு நீங்கள் உதவுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.